வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 17ஆம் பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இந்த பாசுரத்தை கேட்போம். வெங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேரோரும் பாவாய். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும்
பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவையும் பிறர் திருப்தி அடையும்படி அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும். நந்தகோபரே, கண் விழிக்க வேண்டும். பெண்களுக்கெல்லாம் தலைவியான யசோதையே, நீ எழ வேண்டும். திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான கண்ணனே, நீ கண் விழிக்க வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த பலராமனே, நீயும் உன் தம்மியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். எத்தனையோ ஆழ்வார்கள் இந்த பூலகத்தில் அவதரித்திருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஆண்டாளுக்கு ஒரு தனிச்சிறப்புண்டு. மற்ற ஆழ்வார்கள் அனைவரும் நம்மை போல் ஜீவாத்மாக்களாக இந்த உலகத்தில் இருந்து பகவானாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு மயர்வர மதிநலம் அருளப் பெற்று சிறந்த பக்தர்களாக ஆனார்கள், மேலே முக்தி அடைந்தார்கள். ஆனால் ஆண்டாளோ இங்கு நம்மோடு இருந்தவள் அல்ல. குன்றாத வாழ்வான வைகுந்த வான் போகம் தன்னை இகழ்ந்து பூமி பிராட்டியாக வைகுந்தத்திலே பகவானோடு சேர்ந்து ஆனந்தமாக இருந்தாள். அந்த நிலையை விட்டுவிட்டு நமக்காக பெரியாழ்வார் பெண்பிள்ளையாக ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்யதேசத்திலே பிறந்து எத்தனையோ உபதேசங்களை செய்து போனாள். அப்ப ஆழ்வார்களுக்கு இருக்கும் கருணையை விட பெரிய போகத்தை விட்டுவிட்டு ஒருத்தர் சம்சாரத்தில் பிறக்க வேண்டும் என்றால் அது எப்பேற்பட்ட கருணையாக இருக்க வேண்டும். அந்த கருணையோடு தான் கண்ணனை அனுபவித்த அனுபவத்தை பின்னுள்ளவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும்
அதை அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தான் கோபிகைகளை அனுகரித்த பிரகாரத்தை திருப்பாவையாக தானும் பாடி வைத்தாள். அந்த திருப்பாவையில் முதல் 5 பாசுரங்கள் முன்னுரை என்று பார்த்தோம். அடுத்து 10 பாசுரங்களாலே 10 பெண் பிள்ளைகளை எழுப்பி தன்னோடு சேர்த்து கொண்டாள். அடுத்ததாக 16வது பாசுரத்தில் வாயில் காப்பான் கோவில் காப்பான் அவர்கள் அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். இனி அந்த கோயிலுக்குள்ளே நந்தகோபாலனுடைய கிரகத்துக்குள்ளே யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை வரிசையாக எழுப்பக்கூடிய பாசுரம் இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய 17வது பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற் கடலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் என்பது இன்றைய அற்புதமான பாசுரம். 4 பேரை துயில் எழுப்புகிறாள் இந்த பாசுரத்தாலே. வீட்டில் எப்படி படுத்திருப்பார்கள்னால் முதல் கட்டிலே நந்தகோபாலன் படுத்திருப்பாராம். யாராவது எதிரிகள் தீங்கிழைப்பதற்கு வந்தால் தடுக்க வேண்டுமே, அப்ப காவலுக்காக முதலிலே நந்தகோபாலன் படுத்திருப்பார். அடுத்து யசோதை பிராட்டி, அதற்கு அடுத்து கண்ணன், கடைசியாக பலராமன் என்று படுத்திருப்பார்கள். ஏன் இப்படி படுக்க வேண்டும்? கண்ணன் கடைசியில் படுக்க கூடாதனால் சின்ன குழந்தை தானே தாய்க்கு அருகில் படுக்க வேண்டும். பலராமன் அண்ணன், அப்ப அவன் தள்ளி படுக்கலாம். கண்ணன் தானே சிறு குழந்தை, புது குழந்தை, அப்ப யசோதைக்கு அருகிலே கண்ணன் படுக்க வேண்டும். சரி, பலராமன் யசோதைக்கு முன்னால் நந்தகோபாலனுக்கு அடுத்து படுத்திருக்கலாமே. என்னால் ஒரு பெண்ணினுடைய தர்மம் ஒரு பக்கம் பர்த்தாவையும் தாங்க வேண்டும், மற்றொரு பக்கம் குழந்தையும் பாலிக்க வேண்டும், காக்க வேண்டும். அப்ப பர்த்தாவை கணவனையும் விட முடியாது, குழந்தையும் விட முடியாது. அதனால் நந்தகோபாலனுக்கும் கண்ணனுக்கும் நடுவிலே தான் படுத்திருந்து ஸ்திரீ தர்மத்தை யசோதை காட்டுகிறாள் என்று தெரிவிக்கிறார்கள். அப்ப முதலில் படுத்திருக்கும் நந்தகோபாலனை ஆண்டாள் எழுப்புகிறாள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. அம்பரம் வஸ்திரம் துணி, தண்ணீர் நீர், சோறு அன்னம், வஸ்திரங்கள் நீர் அன்னம் மூன்றையும் நிறைய தானம் செய்வாராம் நந்தகோபாலன். அம்பரமே தண்ணீரே அப்படின்னு இருக்கா, எதற்கு ஒவ்வொரு தடவையும் அந்த ஏன்னு சேர்த்திருக்காள்னால் அவர் வஸ்திரதானம் பண்ண ஆரம்பிச்சா இவருக்கு தெரிஞ்சதே இது ஒண்ணுதான் போல் இருக்கு, இவ்வளவு தானம் பண்றாரேன்னு தோணுமா. தீர்த்த தானம் பண்ண ஆரம்பிச்சா இவ்வளவு தீர்த்த தானம் பண்றாரேன்னு தோணுமா. அப்போ ஒவ்வொரு தானமுமே மிக அதிகமாக இருக்கிறபடியால் அம்பரமே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்று தன்னுடைய மாமனாரை புகழ்ந்து பாடுகிறார். கீழே ஒரு தடவை கூர்வேல் கொடுந்தொழிலன், கண்ணனிடத்துல ரொம்ப பாசமுடையவர்னு சொல்லியிருக்கா. இந்த பாசுரத்தில் நிறைய தானம் செய்யக்கூடிய வள்ளல், அதுவும் ஏதோ பேர் புகழ் கிடைக்கணுங்கிறதுக்காக தானம் செய்வது கிடையாது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. அறம் என்றால் தர்மம், செய்ய வேண்டிய கடமை, நம்மிடத்தில் வந்த சொத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற தர்மத்துக்காக செய்கிறாரே தவிர எந்த புகழுக்கையும் எதிர்பார்த்து செய்யவில்லை. அப்பேற்பட்ட எம் பெருமான், எனக்கு நீதான் சுவாமி, எங்கள் கண்ணனையே பெற்று காத்து கொடுத்தவர் அவர்தானே, அப்ப அவரைத்தான் சுவாமி என்று அழைக்கிறார். எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், நீ முதலில் எழுந்திருந்து அனுமதி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க அவரும் அனுமதி கொடுத்தார். அடுத்து சென்றால் யசோதை படுத்திருந்தாள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம் பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். கொம்பு என்றால் பெண், கொம்பனார்க்கெல்லாம் பெண்கள் அனைவருக்கும், பெண்கள் குலத்துக்கே கொழுந்து சாரமாக உயர்ந்தவளாக, நாரீணாம் உத்தமா வதூஹு என்று ராமாயணத்தில் சீதையை பற்றி வால்மீகி தெரிவிக்கிறார். பெண்களுக்குள்ளே தலை சிறந்தவள்னால் சீதை தானாம். அதை போல கொம்பனார்க்கெல்லாம் பெண்கள்னு சொல்லப்படுகிற அனைவருக்கும் கொழுந்தாக குல விளக்காக, இந்த ஆயர்கள் குலத்துக்கே ஒரு விளக்காக பிரகாசம் அளிக்கக்கூடியவளாக இருக்கும் கொழுந்தே குலவிளக்கே எம் பெருமாட்டி அசோதாய், பாமியாரான அசோதை அறிவுராய், நீ விழிக்க வேண்டும், அறிவுற வேண்டும்னு பிரார்த்திக்கிறாய். 2 வார்த்தை பாட பாருங்கோ. நந்தகோபாலா எழுந்திராய், யசோதாய் அறிவுராய். ஒருத்தர் எழுந்திருக்கணும், இன்னொருத்தர் விழித்தால் போரும். அப்ப என்ன தெரியறது? யசோதை படுத்தண்ட இடத்திலிருந்தே விழித்து கொண்டிருந்தாலே காரியம் செய்து விடுவாள்.
நந்தகோபாலனுக்கு அவ்வளவுலாம் சாமர்த்தியம் கிடையாது, எழுந்து சென்று உழைத்துத்தான் செய்ய வேண்டும். அப்ப எல்லாம் சட்டம் யசோதை வைத்தது அந்த வீட்டிலே சட்டம். அப்ப அசோதாய் அறிவுராய் இரண்டாவது பிரார்த்தித்தாள், அவளும் அனுமதி கொடுத்தாள். மூன்றாவது கண்ணன் படுத்திருக்கிறார். அம்பரம் ஊடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். மறுபடியும் ஒருவரை திரிவிக்ரமாவதாரத்தை பாடுகிறாள். கீழே மூன்றாவது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன்னு பாடினாளா, மறுபடியும் இந்த பாசுரம் அம்பரம் ஊடறுத்து, அம்பரம்னா ஆகாசம், ஆகாசம் வழியாக பிளந்து கொண்டு போய் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த, பூமியையும் அளந்தார், மேலுலகங்கள் அனைத்தையும் அளந்தார். ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே, தேவேந்திரன் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து விட்டான் மகாபலி இடத்தில். அதை திரும்ப பெறுவதற்காக வாமனனாக பிறந்து 3 அடி மண் வேண்டி தான் வளர்ந்து அனைத்தையும் அளந்தாரே. ஒன்மிதியில் புனலுருவி ஒருகால் நிற்ப ஒருகாலம் காமருசீர் அவனனுள்ள தென்மடியும் கடந்து அண்டமீது போகி மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்து நின்னவெந்தை. ஒரு திருவடியாலே பூமி அனைத்தையும் அளந்து விட்டார். மற்றொரு திருவடியாலே மேல போறது பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம் அண்ட கட்டாகத்தையே தாண்டி போறது. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அனைத்தையும் தாண்டி பிரகிருதி மண்டலம் இருக்கிற வரைக்கும் போய் அனைத்தையும் அளந்து விட்டாராம். அப்படி அளந்த பகவானுடைய திருவடிகள் இருக்கே. உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், நீயும் தூங்கக்கூடாது, நீயும் எழுந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். வாமனாவதாரத்துக்கு ஒரு அழகான சிறப்பு சுவாமி வேதாந்த தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரம் என்று பாடியுள்ளார். அந்த ஸ்தோத்திரத்தில் தெரிவிக்கிறார், பகவானுடைய கால் வேகமாக போச்சொல்லியோ போய் என்ன செய்ததாம், மகாபலி எனக்கு தானம் கொடுத்துள்ளார் என்பது ஊர் அனைத்துக்கும் தெரியும்படிக்கு பகவான் தான் அறிவித்தாராம். யாராவது ஒருத்தருக்கு அவருடைய புகழை உலகில் பரப்ப வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள், அவருடைய படை வீரர்கள் இல்ல தூதர்களை வைத்து அந்தந்த நாட்டுக்கு தூது அனுப்பி எங்க ராஜா இப்படி பண்ணிருக்கார், இவ்வளவு தானம் பண்ணிருக்கார், இவ்வளவு பெரிய வீரர் என்றெல்லாம் அறிவிக்க வேண்டும் இல்லையோ. அதை போல மகாபலி தனக்கு 3 அடி தானம் கொடுத்தாரு, பகவானுக்கே தானம் கொடுத்த வள்ளல் மகாபலி என்கிற புகழை வேறு யாரும் பரப்ப வேண்டாம், திரிவிக்ரம பெருமானே எல்லா இடத்தையும் பரப்பிட்டாராம். யசோ நாசீர தாட்டி பட்டஹா திரையக்ஷம் மகுடம் புனன் அவதுனஸ்திரைவிக்ரமோ விக்ரமஹா. அப்ப 3 அடிகள் மண்ணை பிரார்த்தித்தார், 2 அடிகளாலே அனைத்துலகத்தையும். இந்திரன் இழந்தது 3 உலகங்களைத்தான், பூஹு புவஹா சுவஹாங்கிற 3 உலகங்களைத்தான் இந்திரன் இழந்திருந்தான். அப்ப திரும்ப அளந்து கொடுக்கும் போது 3 உலகங்களைத்தானே அளந்திருக்க வேண்டும். ஆனால் பகவான் 7-14 லோகங்களையும் அளந்து விட்டார். எதற்கு சுவாமி அதிக பிரசங்கித்தனமா இருக்க, எதற்கு செய்தார்னால், இன்னைக்கு ஒரு மகாபலி வந்து 3 உலகத்தை பறிச்சுட்டு போவான், அதற்காக நான் ஒரு முறை அவதரித்து 3 உலகங்களை அளக்க வேண்டும். நாளைக்கு ஒருத்தர் வந்து பூஹு புவஹா சுவஹா உன்னுடையதா இருக்கட்டும், மகஹா ஜனஹா தபஹா வேறு 4 லோகங்கள் என்னுடையதுன்னு சொன்னால் இந்த சந்தேகமே வேண்டாம். ஒரே சமயத்தில் உலகனைத்தையும் அளந்து அனைத்தும் என்னுடைய சொத்துன்னு காண்பித்து விடலாம் என்பதற்காக அளந்தார். அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், நீ தூங்காமல் எழுந்திருக்க வேண்டும்னு ஆண்டாள் பிரார்த்தித்தாள். கண்ணன் அசையவே இல்லை, எழுந்திருக்கவே இல்லை. சட்டென்று யோசித்து பார்த்தாள், ஓ பலராமனை எழுப்பாமல் கண்ணனை எழுப்பிவிட்டோம், அவர்கள் படுத்திருக்கிற வரிசையில் எழுப்பிவிட்டோமே, லக்ஷ்மணனை பற்றித்தானே ராமனை பற்ற வேண்டும். ஆஜகாம முகூர்த்தேன எத்திர ராம சலக்ஷ்மணஹா. விபீஷணன் வேகமாக ராமனிடம் சரணம் போக வந்தாரே, லக்ஷ்மணனோடு ராமன் எங்கு சேர்ந்திருக்கிறாரோ அங்கு வந்தாராம். ஏன்னா லக்ஷ்மணனை முன்னிட்டு கொண்டுதான் ராமனை பற்ற வேண்டும். அதே போல பலராமனை எழுப்பாமல் வந்து விட்டோம்னு புரிந்து கொண்டு, செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல். செம்பொற்கடலடி, இவரது செம்பொற்கடல், ஒரு பொன்மயமான தங்கம் போன்ற திருவடியாம் பலராமனுக்கு. ஏன் தங்கம் போல திருவடினா என்னன்னால், பொற்காலிட்ட பெருமான், கண்ணன் பிறப்பதற்கு முன்னால் பிறந்தவர் பலராமனோ இல்லையோ, அப்ப அவர் தானே முதல் அடி எடுத்து வைத்தார். இவர் முதல்ல பூமியில கால் வைக்கவே அடுத்து கண்ணன் அவதரிக்க முடிந்தது. அப்ப கண்ணனுடைய அவதாரத்துக்கே முன்னோடியாக பொற்காலிட்ட பெருமான் தான் செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும், உம்பினா உன் தம்பி, உன்னுடைய தம்பியான கண்ணனும் நீயும் உறங்கேல். இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உறங்கு ஏலோர் எம்பாவா என்று பிரிக்க கூடாது. மற்ற பாசுரங்கள்லாம் ஏலோர் எம்பாவா ஏலோர் எம்பாவாயின்னு வரும். இங்க உறங்கு ஏலோர் எம்பாவாயின்னு பிரித்தால் கண்ணனையும் பலராமனையும் ஆண்டாள் தூங்கச் சொல்லுகிறாள் ஆயிடும்.
அதுக்கு வெளியே எழுப்பன்னா சொல்றா. அப்ப உறங்கேல், இருவரும் தூங்க வேண்டாம், ஓர் எம்பாவாய் என்று பிரித்து கொள்ள வேண்டும். ஆக 4 பேரையும் எழுப்பினாள். 3 பேர் அதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். ஆனாலும் கண்ணன் எழுந்து பதில் கூறவே இல்லை. மறுபடியும் யோசித்தாள், ஏதோ தவறு செய்திருக்கிறோம், ஏன் கண்ணன் நமக்கு பதில் கூறவில்லை என்று யோசித்து தவறை உணர்ந்து திருத்திக் கொள்ளுகிறாள். அடுத்த பாசுரத்திலே என்ன அர்த்தங்கள் என்பதை நாளைய தினம் நாம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।